முகின் ராவோட ஜின் த பெட் மூவி பாத்தீங்களா, எப்படி இருக்கு? மூவி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஜின் மூவி வந்துட்டு இந்த இதுக்கு தான் இவ்வளோ இது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதுல தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருக்கு ப்ரோ. அது வந்து யூஸ்வலா இப்போ எடுக்கிற பேய் படத்தை கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு 3-4 டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா லவ் பண்றேன்னு போறாரு, லவ் செட் ஆகல, மறுபடியும் செட் ஆகலன்னு மேரேஜ் பண்ணலான்னு போறாரு, அதுவும் செட் ஆகல. அவரோட வந்துட்டு அவர் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த எப்படின்னா அவரோட மேரேஜ் லைஃப்காக அவரோட ஃப்ரெண்டோட பேச்சு கேட்டு அந்த ஒரு ஜின்ன போய் வாங்கிட்டு வர்றாங்க. அதை வச்சுதான் அந்த மூவியை கொண்டு போயிருக்காங்க. மூவி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஃபன் எல்லாமே சேர்ந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. நாங்க எல்லாருமே படம் செம்மையா இருக்கு. ஏன்னா இப்போ வர பேய் படம்லாம் வந்து பயமாவும் இல்லை. ஆனா இது வந்து ஜின்னை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருக்கனால ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமா இருக்கு. செம்மையா எடுத்திருந்தாங்க. அந்த த்ரில்லாவும் இருந்துச்சு, காமெடியாவும் ஃபன்னாவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது ஜின்னை பத்தி ஸ்டோரிங்குள்ள இது ஹாரர் கான்செப்டா வருது. சோ இது வந்து யூசுவலா இருக்கிற பேய் படம் மாதிரி இருக்குதா இல்ல டிஃபரெண்ட்? இதுல டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ஜின்ல இவ்வளோ இருக்கு அப்படின்னு இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு மூலியமா அந்த அந்த ஜின்னை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எடுத்து வளர்த்திப்பாரு, பணம் கிடைக்கும், லவ் கிடைக்கும், கல்யாணம் பண்ணலாம் எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. சரி பொய்ன்னு நினைக்கிறாரு. ஆனா அதை யூஸ் பண்ணி பாக்குறாரு, மறுபடியும் வளர்த்தி பாக்குறாரு. ஓகே ஆயிடுச்சு, மறுபடியும் எல்லாமே செட் ஆயிடுச்சு. அவர் நினைச்ச மாதிரி எல்லாமே கிடைச்சிருச்சு. அவரோட ஃபேன், பிக் ஃபேன். நாங்க எல்லாருமே முகின்ராவோட ஃபேன். சூப்பர். அவருக்காகவே போய் படம் பார்த்தோம். படம் வந்து பார்த்ததுக்கு ஒர்த்து தான். சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எந்த மாதிரி இருக்கு? ஒரு மாதிரி போரிங்கா போகுது இல்ல இன்ட்ரஸ்டிங்கா? இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு லவ் பண்றாரு. அவர் பண்ற எல்லா லவ்வுமே அட்டெம்ப்ட் அப்படியே பிரேக்கப்லயே போயிட்டு இருக்கு. பயம்னா என்னன்றது மாதிரி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் ஃபெயிலியர் பண்ணி என்னென்ன ஆகுன்றது காட்டுறாங்க. ஆனா நல்லா இருக்கு. யூஸ்வலா போனோம்னா நல்லா இருக்கும். பேய் படம் பாக்குறவங்களுக்கு இது ஒரு குட் மூவி. நம்ம ட்ரைலர் பார்த்த வரைக்கும் இது வந்து ஏதோ ஒரு பெட்டு மாதிரிலாம் வளர்த்துறாரு. அந்த மாதிரி அதுல என்னென்ன ரொம்ப ஃபன் எலமெண்டா கொண்டு போயிருக்காரு இல்ல ஒரு போரிங்கா போகுது? ஃபன்னா, ரொம்ப ஃபன்னா இருக்கும், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க லவ் லைஃப் இருக்கும், அப்புறம் மேரேஜ் அது இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இது வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 ரூல்ஸ் மாதிரி இருக்கும் ப்ரோ. அது ஃபாலோ பண்ணல அவரு. அது ஃபாலோ பண்ணாதனால அந்த ஜின் என்ன பண்ணிருச்சுன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்தையும் கொல்ற மாதிரி ஒரு முயற்சியில போகுது. அது என்ன பண்றாரு, அவர் மறுபடியும் அதை தூக்கிட்டு போய் கடல்ல விட்டுறாரு. கடல்ல விட்டதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா இருக்கிறதோட ரொம்ப கோபமாயி உலகத்துக்கே வந்து அவரோட மேரேஜ்க்காக தான் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட பேச்ச கேட்டு அந்த ஜின்ன போய் வாங்கிட்டு வர்றாரு. ஒரு பிளாக் மேஜிக் நம்பி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜின்னே வந்துட்டு அவரோட லைஃபே அப்படியே டோட்டலா திருப்பி போடுது. அதுதான் கதையே. சூப்பரா. இது ஜின் கான்செப்ட், பேய் கான்செப்ட், ஹாரர் கான்செப்ட்ங்கறீங்க. ஓகே ரைட். இப்படி ரொம்ப பயமா இருக்கா இல்ல ஓகே ரொம்ப சர்ட்டலா நார்மலா இருக்கா? இல்ல அதாவது ஃபன் ஹாரர் எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கு. ரொம்ப பயமாவும் இல்ல, ஆனா சூப்பரா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து அவருக்கு படம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஜோ படத்துல வந்து ஆஃப்டர் செகண்ட் ஒய்ஃபா வருவாங்க பாத்தீங்களா, ஒய்ஃபா வராங்களா, அவங்க தான் வந்து ஹீரோயினா பண்றாங்க. அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? ஓகே. அவங்க ஃபர்ஸ்ட் மூவி அடுத்து இப்ப செகண்ட் மூவின்றப்போ கம்பேரிசன் பண்றப்போ நல்லா தான் நடிச்சிருக்காங்க. முகன் ரேவ் நல்லா பண்ணிருக்காரு. செம்மையா பண்ணிருக்காங்க. நம்ம ஜோ படத்துல பார்த்தோம்ல செகண்டா ஒய்ஃபா வருவாங்கல்ல, எங்களுக்கு அவங்க தான் இதுல ஹீரோயினா பண்றாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க செம்மையா இருக்கும். என்ட்ரியா செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எந்த மாதிரி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மேரேஜ் அவங்க லவ் பண்ணுவாங்க, அது ஃபுல்லாவே பிரேக்கப் ஆயிடும். செகண்ட் வந்து மேரேஜுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுவும் வந்துட்டு செட் ஆகாது. அதுக்கப்புறம் அப்படி எல்லாமே கொல்ற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்கும். முகின் ராவோட ஆக்டிங் எப்படி? அவரோட ஆக்டிங் ஓகே தான் ப்ரோ. ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது பண்ண மாதிரி தெரியல. ஆனா இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். அவர் நல்லா நடிக்கிறாரு. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோ படத்துல செகண்டா ஒய்ஃபா வருவாங்கல்ல, அவங்க தான் இதுல ஹீரோயினா பண்ணிருக்காங்க. அவங்களோட பேரிங்ல எப்படி இருக்கு, இந்த ஆக்டிங் எப்படி இருக்கு? அவங்களோட ஆக்டிங் சூப்பர் தான் ப்ரோ. ஆனா அவங்க பசங்கனாவே மேக்ஸிமம் பொண்ணுங்களை பார்க்கறா தியேட்டருக்கே போகும். அவங்க வந்து சூப்பராவே பண்ணிருக்காங்க. அவங்க ஜோ படத்துலயுமே நல்லா பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல வந்து முகின் ராவ் கூட சேர்ந்து இன்னும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருக்கு பேரிங்ல எப்படி நல்லா இருக்கு? அவங்களோட காம்போ சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. ஆக்டிங்லாம் செமையா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ட்டு இல்ல, மூவி வந்து இன்ட்ரெஸ்டா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் போரோலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு கண்டினியூஸா பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கும், இவங்க லைஃப் எப்படி எண்ட் ஆகும், அந்த மாதிரி நல்லா இருக்கு. புதுசா ஹீரோயினிஸ் வர இன்னும் பெட்டரா இருக்கு. இப்போ நிறைய ஹீரோயினிஸ் வரப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எந்த மாதிரி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் பெட்டரா இருக்கு. த்ரில்லரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப் எந்த மாதிரி போரிங்கா போகுதா இல்ல ஓகே? செம்மையா. ரெண்டுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கும். காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
அது காமெடியா செம்மையா இருக்கும். ஓவரால படம் இப்படி வருத்துங்களா கொடுத்த காசு? ஒர்த்துதான். 10 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10 தருவோம். பேய் படம்னு சொல்றாங்க, சின்ன பத்தி கதைங்கிறாங்க, ரொம்ப த்ரில்லரா இருக்குதுங்களா ஒரு மாதிரி ரொம்ப யூஷுவலா இருக்கிற மாதிரி? இல்ல த்ரில்லரா தான் இருக்கு. பழைய பேய் படம்லாம் எடுத்துக்கிறப்போ இது வந்து உங்களுக்கு பயமாவும் இருக்கு. சவுண்ட் எஃபெக்டோட பாக்குறப்போ முக்கியமா தேட்டர்ல வந்து பார்த்தா நல்லா இருக்கும். முகேன் ரேவ் நல்லா பண்ணியிருக்காரு. அவரு சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் எல்லாமே செம்மையா இருக்கு. காமெடி எப்படி யூஷுவலா வர மாதிரி பேய் படத்துல வர காமெடி மாதிரி இருக்குதுங்களா இல்ல ஓகே? இதுல ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா அண்ட் யூஷுவலாவும் பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல இது எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஓவரால கொடுத்த காசு வருத்துங்க. நம்ம அமௌண்ட் பே பண்ணி போய் பார்க்கிறதுக்கு ஒர்த்து தான் மூவி. அவங்களோட ஆக்டிங் குறை சொல்ல முடியுமா? அவங்களோட ஆக்டிங் சூப்பர். ஓவராலா எப்படி ப்ரோ, அந்த சம்மருக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாமா? நல்லா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ, சூப்பரா இருக்கு. பேய் படம்னு சொல்றாங்க, ஆஸ் யூஷுவல் கான்செப்டா இருக்கா இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பண்ணிருக்காங்க? டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஜின் அந்த மாதிரி யாரையும் சினிமாட்டிக்ல எடுத்துட்டு வந்தது இல்ல. நம்ம பேயினே தான் இப்போ காஞ்சனா படம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பேய் அந்த மாதிரி ரத்தம் அந்த மாதிரி தான் போறோம். இந்த மாதிரி ஜின்னு யாரும் கொண்டு வந்ததுல கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஏதாவது கிளைமேக்ஸ்ல ஏதாவது சஸ்பென்ஸோ இல்ல ஏதாவது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ட்விஸ்ட் இருக்கும், நான் கண்டிப்பா இருக்கும் ட்விஸ்ட். அது நான் சொல்றதை விட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. முகேன் ரேவ் அப்படி பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது ஆஸ் யூஷுவலா இருக்கிற பேய் படமா இருக்குதா இல்ல ஏதாவது டிஃபரெண்ட் பண்ணி? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. 10 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10 அவுட் ஆஃப்க்கு ஒரு 8 கொடுக்கலாம் ரேட்டிங். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம் பார்க்க. முகேன் ரேவ் ஃபேன் அவர் எப்படி ஆஸ் எ ஹீரோவா ப்ரூவ் பண்ணிட்டாரு? சூப்பரா இருக்காரு, ஹீரோவா நல்லா நடிச்சிருக்காரு இந்த மூவில. கொஞ்சம் லுக்கா இருக்காரு, பார்க்க அழகா இருக்காரு. ஓவராலா எப்படி ப்ரோ, கொடுத்த காசுக்கு வரதா இல்ல ஆவரேஜ்? குட், நல்லா இருக்கு. 10 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? என்ன கேட்டா 9.5 தருவேன். இதெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கு. ஓவராலா எப்படி ப்ரோ, கொடுத்த காசுக்கு வரதா இல்ல ஆவரேஜ்? ஒர்த்து தான். கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கணும், நல்லா இருக்கும். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃபரெண்டாவே இருக்கு. 10 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் ஒரு 8 கொடுப்பேன்.